வணக்கம். புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். முந்தைய காங்கிரஸ் அரசால் நியமிக்கப்பட்ட மாநில ஆளுநர்களை பதவி விலகும்படி மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் பன்வாரிலால் ஜோஷி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாகவும் உத்தரப்பிரதேச ஆளுநர் பொறுப்பை உத்தரகாண்ட் ஆளுநர் ஆஷிஷ் குரேஷி கூடுதலாக கவனிப்பார் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நியமனம் செய்யப்பட்ட 6 மாநில ஆளுநர்களும் தாங்களாகவே முன்வந்து பதவி விலக வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி வலியுறுத்தியுள்ளார். பெரும்பாலான ஆளுநர்கள் சோனியா காந்தியால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் என கூறியுள்ள அவர், தகுதியின் அடிப்படையில் அவர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மாநில ஆளுநர்களை நீக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பது அரசியல் பழிவாங்கும் செயல் என காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், பல்வேறு மாநில ஆளுநர்களை மாற்ற மத்திய அரசு திட்டமிடுவது சர்வாதிகார நடவடிக்கை என்று விமர்சித்துள்ளார். ஈராக்கில் உள்நாட்டு சண்டை தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு பணிபுரிந்து வரும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பெண் செவிலியர்களை பத்திரமாக மீட்டு தரும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூரை அடுத்துள்ள தர்மகிரி பகுதியைச் சேர்ந்த சிலி, சினி, சிமி, நீத்து, மமிதா, அலினா ஆகிய 6 பேரும் ஈராக்கின் பாக்தாத், ரமாதி உள்ளிட்ட பகுதிகளில் செவிலியர்களாக பணியாற்றி வருவதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். ஈராக்கில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் இதனை தெரிவித்தார். மேலும் ஈராக்கில் பயங்கரவாத குழுக்கள் நடத்தி வரும் தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறினார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்குவோர் மீது மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி வலியுறுத்தியுள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து தொடர்புடைய துறை அமைச்சர்களோடு அருண் ஜேட்லி டெல்லியில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். அதன்பின் பேசிய அவர் 22 வகையான உணவு தானியங்களின் விலை நிலவர மாறுபாடுகளை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார். தொலைத்தொடர்புத் துறையில் அலைக்கற்றை ஒதுக்கீடுகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் வெளிப்படையாக இருக்கும் என்று தகுதியின் அடிப்படையிலேயே முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பொதுமக்களின் நலனையும் நாட்டின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டே அரசு செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஒப்புதலுக்கு பிறகு ரயில் கட்டண உயர்வு இருக்கும் என்று ரயில்வே துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். ரயில்வே நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பது குறித்து மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியை சந்தித்து பேசிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாகை மாவட்டம் மேலத்தன்னிலைப்பாடி கிராமத்தில் தீ விபத்தின் போது சிலிண்டர்கள் வெடித்ததில் 13 வீடுகள் தரைமட்டமாகின. இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. வீட்டின் உரிமையாளர்கள் 100 நாள் வேலைக்கு சென்றதாலும் குழந்தைகள் பள்ளி சென்று விட்டதாலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. வேளாங்கண்ணி, நாகை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்றனர். இருப்பினும் தீயணைப்பு வாகனங்கள் 2 மணி நேரம் தாமதமாக வந்ததால் வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துவிட்டன. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை மேலும் நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கு விசாரணையின் இறுதியில் லெக்ஸ் ப்ராப்பர்ட்டி நிறுவனத்தின் வழக்கையும் சேர்த்து விசாரிக்கலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் வரும் 19ஆம் தேதி இறுதி வாதத்தை தொடங்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதித்திருந்த தடையை உச்சநீதிமன்றம் விலக்கிக் கொண்டதை அடுத்து ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் தரப்பில் இறுதி வாதத்தை வரும் 19ஆம் தேதி தொடங்க வேண்டும் என நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா உத்தரவிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி தனியார் பொறியியல் கல்லூரிகள் தொடுத்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் கலந்தாய்வை முடித்து ஆகஸ்ட் மாதத்தில் கல்லூரிகளை திறக்க வேண்டிய நிலை இருப்பதால் பெரும்பாலான இடங்கள் காலியாக இருப்பதாக தனியார் கல்லூரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வரும் 23ஆம் தேதிக்குள் இதுகுறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசு, AICTE, தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் ஆகியவற்றிற்கு உத்தரவிட்டனர்.
மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்று கலந்தாய்வு நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் இன்றைய கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டனர். நாளை தொடங்கும் பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உறுப்பு தானம் செய்த இளைஞர் லோகநாதனின் உடலுக்கு கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தினர். மதுராந்தகத்தை அடுத்த பழையனூர் கிராமத்திற்கு லோகநாதனின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. மூளைச்சாவடைந்த லோகநாதனின் உடல் உறுப்புகள் மூலம் பலர் மறுவாழ்வு பெற்றதை அறிந்த பழையனூர் கிராம மக்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். உறுப்பு தானத்தின் மூலம் தங்கள் கிராமத்திற்கு அவர் பெருமை சேர்த்து விட்டதாகவும் கூறினர். மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் இதயம் பொருத்தப்பட்ட பெண்ணின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மும்பையைச் சேர்ந்த ஹோவி என்ற அந்த பெண் தற்போது இயல்பு நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். 4 நாட்கள் கண்காணிப்பிற்கு பிறகு சாதாரண அறைக்கு அவர் மாற்றப்படுவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி டெல்டா பகுதி விவசாயிகள் நாகையில் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதில் தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். காவிரி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் ஜூலை 21ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மிக பெரும் அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கனின் ஹெராத் நகரில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த அலெக்சிஸ் பிரேம்குமார் பாதுகாப்பாக உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கன் தலைநகர் காபூலில் இதனை தெரிவித்த ஆப்கனுக்கான இந்திய தூதர் அமர் சின்ஹா அவரது விடுதலைக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இலங்கையில் இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமை ஆணையர் நவநீதம் பிள்ளை தெரிவித்துள்ளார். இலங்கையின் அலுத்கமா நகரில் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் 3 இஸ்லாமியர்கள் உயிரிழந்த சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் நவநீதம் பிள்ளை இதை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இஸ்லாமியர்கள் மீது சிங்களர்கள் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகம் முன் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பில் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் அதன் தலைவர் ஹைதர் அலி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் பதவிக்கு யஷ்வந்த் சின்ஹா பொருத்தமானவர் என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மின் வாரிய அதிகாரியை தாக்கியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் ஹசாரிபாக் சிறையில் உள்ள யஷ்வந்த் சின்ஹாவை அத்வானி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அத்வானி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவும் ஊழல், மின்வெட்டு பிரச்சினை ஆகியவற்றுக்கு எதிராக யஷ்வந்த் சின்ஹா மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளை மறுநாள் நடைபெற இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை ஆணையர் மற்றும் போக்குவரத்து காவல் ஆணையர் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் மக்களின் குடிநீர் தேவைக்காக உறைக்கிணறு தோண்டப்பட்டு வரும் இடம் இடுகாடு இருந்த பகுதி என்று கூறி அங்கு கிணறு தோண்ட அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கிணறு தோண்டப்படுவதால் முன்பு புதைக்கப்பட்ட மனித சடலங்களின் எலும்புக்கூடுகள் தென்படுவதாக கூறும் கிராம மக்கள் இந்த பகுதியில் தோண்டப்படும் உறை கிணற்றினால் சுகாதாரமற்ற தண்ணீரே கிடைக்கும் என்று அச்சம் தெரிவிக்கின்றனர். எனினும் ஊராட்சி நிர்வாகம் இதை மறுத்துள்ளது. சென்னை மகாகவி பாரதி நகரில் வசிக்கும் மக்களுக்கு பயோமெட்ரிக் கணக்கெடுப்பு முடிவடைந்துள்ள நிலையில் இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் உள்ள 154 குடும்பங்களுக்கு கணக்கெடுப்பு முடிவடைந்த நிலையில் 104 குடும்பங்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 50 குடும்பங்களுக்கு இன்றோ நாளையோ அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சத்தீவில் தமிழக மீனவர்களுக்கு உள்ள உரிமை குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்தியில் புதிய அரசு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருவதால் இதுகுறித்து அவர்கள் பதிலளிக்க ஏதுவாக விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று மத்திய அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டதை அடுத்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.